இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? இது என்னோட பீரியட்ஸ் டே. பால் சேர்த்து குடிக்கிற டீ, காஃபிலாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு ஹெர்பல் டீ தான் எடுத்துப்பேன். அப்போல்லாம் புவா சுற்றி சுற்றி வந்து கொடுப்பாங்க. உளுந்தடை, உளுந்து களிலாம் நல்லதுன்னு. அப்போ சாப்பிட வலிச்சிச்சு. இப்போ வலிக்கும் போது அதோட அருமை தெரியுது. யாராவது செஞ்சு கொடுக்க மாட்டாங்களான்னு தான் இருக்குது. ஒரே இடத்துல 1 மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியல. நம்ம முதுகுக்கே நம்மளால் சப்போர்ட் கொடுக்க முடியல, வேறு சப்போர்ட்டை தேடுது. நம்ம அம்மா தொந்தரவாக சொல்கிறதெல்லாம் நமக்கு 10-15 வருஷம் முன்னாடியே செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு நான்லாம் 30 வயசுக்கு மேலே வலிக்கும் போது தான் செல்ஃப் கேரே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை, நிறைய நேரம் இருக்குதுன்னு வீட்டு வேலையெல்லாம் இந்த டைமில் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு எனக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பித்தேன். அதில் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா, அது வந்து ஒரு ப்ரோட்டீன் பால். அதை ஸ்டோர் பண்ணி 15 நாள் கூட வச்சுக்கலாம். நிறைய சீட்ஸ்லாம் சேர்த்து பண்ணியிருக்கேன். 2வது காமிச்சது களி தான். ஆனால் களியிலே ஒரு பேரை சொல்லி உளுந்து களின்னு மென்ஷன் பண்ண முடியாது. இதில் 4-5 பொருள் சேர்த்துருக்கேன். முக்கியமாக வெந்தயத்தோட கசப்பே தெரியாமல் களி செஞ்சுருக்கேன். இந்த 2 ரெசிபியும் டீட்டெயிலாக சொல்லணும். நான் எல்லாமே ஷூட் பண்ணியிருக்கேன். வரக்கூடிய லாங் வீடியோவில் ஷேர் பண்ணிடுறேன். நான் ஹேர் ரிமூவல் பற்றி ஏற்கனவே லாங் வீடியோவில் முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சொல்கிறேன். இந்த மாதிரி ஹேர் ரிமூவல் க்ரீம் முக்கியமாக வீட் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் விற்பாங்க. நான் முன்னாடி இதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டேன். இந்த க்ரீமை வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து எடுத்தோம் அப்படின்னா ஹேர் எல்லாமே வந்துடும். அப்படி தானே? ஒரு முடியே அவ்வளோ ஈஸியாக வருது அப்படின்னா எந்த அளவு ஸ்ட்ராங்கான கெமிக்கல் அந்த க்ரீமில் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அவங்களே பேக் சைடில் போட்டிருப்பாங்க 5-6 நிமிஷத்துக்கு மேலே அப்ளை பண்ணி வச்சுருக்கக்கூடாதுன்னு. ஏன்னா அந்தளவு கெமிக்கல் ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு எப்போ தெரிஞ்சிச்சோ அப்போலேருந்தே நான் விட்டுட்டேன். அப்போ யூஸ் பண்ண க்ரீமை தான் இப்போ உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன். ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு மொத்தம் 4 மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி க்ரீம் இது யூஸ் பண்ணவே கூடாது. அடுத்தது வேக்சின் பற்றி எனக்கு அந்தளவு தெரியாது. நம்ம யூஸ் பண்ணுற வேக்ஸை பொறுத்து அது சேஃப் இல்லையாங்கிறது இருக்குது. அடுத்தது ரேசர் இல்லைனா இந்த மாதிரி ட்ரிம்மர். இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இந்த பிராண்டு தான் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இதை விட காஸ்ட்லியாகவும் இருக்குது, இதை விட கம்மியாகவும் இருக்குது. நான் இது யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். நானே வந்து தெரியாமல் வாங்கிட்டேன். இதில் வந்து ஃபேஸுக்கு ஐப்ரோக்கெலாம் சேர்த்தே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இல்லையா? ஸோ இந்த ஒன்று மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ரேசரும் ட்ரிம்மரும் ஒரே மெத்தடு தான் யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம சார்ஜ் போட்டு அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணுறதும் சிம்பிள் தான். மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணால் ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். சார்ஜ் போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் சார்ஜ் போட்டுக்கலாம். இதை விட எஃபெக்டிவாக எபிலேட்டர்னு ஒன்று இருக்குது. நான் சைடில் பிக்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ரேட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி. ஆனால் பெயின் இருக்குமா, எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு இது வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதை பற்றி தெரிய வந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது எபிலேட்டர் யூஸ் பண்ணுறீங்களா? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இந்த விஷயத்தில் இருந்தால் கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எது வேணும்னாலும் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் க்ரீம் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.